இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் இடம் கேட்போம். ரமேஷ், உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் திரு சலீம். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு மத்திய அரசு பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ உள்ளிட்ட விருதுகளை வழங்கி கௌரவிப்பது வழக்கம். கலை, இலக்கியம், கலாச்சாரம், அரசியல், பொது வாழ்க்கை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தற்போது இந்த ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது முதலில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னால் வேலு ஆசான் என்கிற பறை இசை கலைஞருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இவர் தப்பிசை குழு என்கிற ஒரு பிரபலமான ஒரு பறை இசை குழுவை அமைத்து இந்த பாரம்பரியமான தமிழ் பறை இசையை உலகம் முழுவதும் பரப்பி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்ல, பொதுவாக பறை இசை என்றாலே அது ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான பெண்களுக்கும் இந்த பறை இசையை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு அதிகாரம் அளித்து வருவதற்காக தமிழ் ஆசான் என்கிற இந்த பறை இசை கலைஞருக்கு இந்த ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், பாண்டிச்சேரியை சேர்ந்த தமிழ் தலைவா என்று அழைக்கப்படுகின்ற தமிழ் இசை கலைஞர் தட்சணாமூர்த்தி என்பவருக்கும் இந்த ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இதற்கு அடுத்து பத்ம விபூஷன், பத்மபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளும் அறிவிக்கப்படும். தற்போது வரை உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.